அவ ஏதாவது சொன்னா கூட நீ தப்பா எடுத்துக்காதம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு 6 வயசுலயே பழகி போச்சு. என்னது? 6 வயசுலயா? அ அது வந்துமா, எனக்கு 6 வயசு இருக்கிறப்போ, அ எங்க அப்பாவோட நான் திருவிழாக்கு போனேன்னா, அந்த கூட்டத்துல திடீர்னு நான் தொலைஞ்சு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அ எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் கோயில்லயே இருந்து 2 நாளா அழுதுட்டு இருந்தேன். பசி பொறுக்காம அழுதுகிட்டே திரிஞ்சேன். எல்லாரும் என்ன திட்டினாங்க, அடிச்சாங்க. அப்புறம் எப்பதான் உங்க அப்பா உன்னை கண்டுபிடிச்சாருமா? அவர் எங்க என்ன கண்டுபிடிச்சாரு? குடிச்சிட்டு மண்ணுல விழுந்து கிடந்தவரை நான் தான் 2 நாள் கழிச்சு கண்டுபிடிச்சேன். சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு கஷ்டம் உனக்கு. நாமெல்லாம் கஷ்டப்படுறதுக்கே பிறந்தவங்க போல இருக்கு. அம்மா, இன்னைக்கு மட்டும் நான் உங்களோட படுத்துக்கிட்டுமா? இது பாரு சாவித்ரி, நான் உன்னை பிரீத்தியை பாத்துக்கிறதுக்கு தாமா வேலைக்கு வச்சிருக்கேன். நீ அவளை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. போம்மா, உள்ள போய் படுத்துக்கோ. ஆ? என்ன மன்னிச்சிருமா. பெத்தவும் கிட்டயே நான் பொய் சொல்ல வேண்டியதாயிடுச்சு. உன்னை பார்த்ததுல இருந்து நான் உன்னை தொட்டு தொட்டு பேசணும், அம்மா அம்மானு கூப்பிடணும்னு என் மனசு கடந்து அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் உன் கூட வந்து படுத்துக்கிறேன்னு சொன்னேன். உன் பக்கத்துல வந்து படுக்க மாட்டேமா. நீ தூங்கும் போது உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். அம்மா, பிரீத்தி, எவ்வளவு வருஷம் ஆச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பெட்ல படுத்து. மறுபடியும் நான் இங்க வந்துட்டேன். இனிமே நான் இங்க தான் இருக்க போறேன். என்ன? அம்மா தான் உங்க ரூம்ல போய் படுத்துக்க சொன்னாங்க. ஓ, அதான் மகாராணி ஆடி அசைஞ்சு வரீங்களோ? உங்களுக்காக நாங்க வெயிட் பண்ணுமா? இல்ல, நாளையில இருந்து நான் சீக்கிரம் வந்துருவேன். என்ன நீ? நான் பேசினா பதில் பேசுற? இங்க பார், எனக்கு பதில் பேசினா பிடிக்காது. முதல்ல வெளிய போ. சரிங்க. அதுக்கும் பதில் சொல்வியா நீ? லூசா நீ? சிரிச்சிட்டு நிக்கிற? போ வெளிய. சரிங்க. பத்தியா? அதுக்கும் பதில் சொல். வெளிய போ. வெளிய போ நீ. போ. என்ன சாவித்ரி இங்க வந்து நிக்கிற? நான் கொஞ்சம் லேட்டா உள்ள போனேன். அதுக்கு போய் கோச்சிக்கிட்டு என்ன வெளியே தள்ளி விட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் நீ அழ ஆரம்பிச்சன்னா இந்த வீட்டுல 24 மணி நேரம் நீ அழுதுட்டு தான் இருக்கணும். இனி கதவை தட்டி பிரயோஜனம் இல்ல. பிரித்தி பாப்பாவுடைய பிடிவாதத்தை பத்தி உனக்கு தெரியாது.
நீ பேசாம அம்மா ரூம்ல போய் படுத்துக்கோ. வாட்? எங்க அம்மா ரூம்ல போய் படுக்க போறியா? நான் வெளியே தள்ளி கதவு சாத்த நேரா எங்க அம்மா ரூம்ல போய் படுப்பியா நீ? நீங்க தானே போன்னு சொல்லி துரத்துனீங்க. நான் போன்னு சொன்னா போயிடுவியா? ம். அப்ப இப்ப வான்னு சொல்றேன், வா உள்ள. ஏய், உள்ள வாடா, திருத்தரன் முடிச்சிட்டு இருக்க, வா. அம்மா ரூம்ல படுத்து விடிய விடிய அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். கடவுள் அதை விட எனக்கு பெரிய பாக்கியம் தான் கொடுத்துருக்காரு. என்னைக்காவது பிரீத்தி முகத்தை பார்க்க முடியாதான்னு நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன். இப்ப அவளையே தொட்டு தூங்க வைக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரு. இவ ரொம்ப கோவப்பட்டாலும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். இவளுக்கு பிரியாவை வேணா பிடிக்காம போயிருக்கலாம், மறந்து கூட போயிருக்கலாம். ஆனா இந்த சாவித்திரியை பிடிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும். கடவுளே, பிரீத்திக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. அவ எந்த கெட்ட பழக்கத்துக்கும் போக கூடாது. அப்படி போகாம நான் தான் அவளை பாத்துக்கணும். பிரியா, பிரியா, நான் ஒரு பைத்தியம். திடீர்னு பிரீத்தி என்னை கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. பிரியா, பிரியா, நீ எங்க போயிட்ட பிரியா? என்னை விட்டு எங்க போயிட்ட? உன் பேச்சு காப்போம் அப்பா அப்பா சொன்னா போயிடுவியா? பிரியா, என் கூட விளையாட யாருமே இல்லை, கூட படுத்துக்க யாருமே இல்லை பிரியா. பிரியா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீதான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. பிரீத்தி, நான் உன் பிரியா உன் பக்கத்துல தான் இருக்கேன்.
இருக்கு. நீ இனிமே எதுக்குமே கவலைப்படாத. ம்? உன்னை நல்லா பாத்துக்கிறேன், சரியா? ஓரம் போகவே மாட்டேங்கிறான். தானு தானு ச்சே எங்க போய் தொலைஞ்சான் இவன்? டேய் அவர் வந்திருக்கார் போல இருக்கு, போய் கதவை தொறையேன்.
திறக்க மாட்டேன்ற யாருன்னா நான் தப்பிச்சு சரி பிரீத்தி எப்படி இருக்கான்னு பாக்குறேன். நடுராத்திரியில குடிச்சிட்டு வந்துட்டு பொண்ணை பார்க்கணுமா? பொண்ணை போய் படுங்க போங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். கடவுளே, இது எப்படி நடந்துச்சு? நான் ஊர் உலகமெல்லாம் தேடின என் புள்ள இப்ப என்ன தேடி எங்கிட்டயே வந்துருச்சா? சாகறதுக்குள்ள ஒரு தடவையாவது நான் பார்க்க முடியாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தப்போ இப்ப என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு. என் பொண்ணுக்கு நான் தொட்டு வைத்தியம் பண்ணிருக்கேன். இந்த குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நிஜமாவே நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். நான் அதிர்ஷ்டசாலினா அப்ப என் பொண்ணு தெரிஞ்சு வந்தாளா இல்ல தெரியாம வந்தாளா? என் பொண்ணு என்கிட்ட வந்துட்டாளேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல என் வீட்டுல வேலைக்காரியா இருக்காளேன்னு நினைச்சு நான் வேதனைப்படுறதா? கடவுளே,